அதாவது எங்களிடம் பிடித்த பணத்தை அவர்களே வைத்துக்கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வட்டியை எங்களுக்கு ஓய்வூதியமாக தருகிறோம் என்று மிக மிக ஒரு மோசமான ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான் ஒன்றிய அரசு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய யூபிஎஸ், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். பணம் இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய பணத்தையும் நாங்கள் கேட்கவும் இல்லை. எங்களுடைய பண இன்ட்ரெஸ்ட் இருக்கு, முதலீடுகள் இருக்கிறது. எங்களுடைய 80,000 கோடி எங்க வந்து சேவிங்ஸ்ல எல்ஐசியில் நீங்க தான் பண்ணி வச்சிருக்கீங்க. யூபிஎஸ் என்பது எங்க கிட்ட காசே கொடுக்க மாட்டாங்க. எல்லா காசையும் அவங்களே வச்சுக்கோ, யாரு அரசே வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல போட்டு அது லாபமா நஷ்டமானு தெரிந்த பின்பு எங்களுக்கு ஓய்வூதியம் தருகிறோம் என்கின்ற ஒரு பொய் வாக்குறுதியை, ஒரு மாயையான வாக்குறுதியை கொடுத்து நம்ப வைக்கிறாங்க. மத்திய அரசாங்கமும் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமும் எதிரெதிராக இருக்காங்க. ஏன் இப்ப இவங்க மத்திய அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கை ஆதரிக்கிறாங்க? ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா, வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஆசிரியர் பயிற்றுனர் சங்கத்தினுடைய மாநில தலைவரும் ஜாக்டோ ஜியோவின் பொறுப்பாளருமான முருகன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு எதிராக நீங்கள் வந்து ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போகிறீர்கள் அப்படின்னு தொடர்ந்து செய்திகள் வருது. என்ன குறிப்பாக என்னென்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றும்படி இப்போ 4.5 வருஷத்துக்கு மேலே முடிய போகுது, இப்போ ஆட்சியே முடிய போகுது. இந்த நேரத்தில் போராடி எந்த அளவுக்கு சலுகைகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஜனவரி முதல் வந்து தொடர் வேலைநிறுத்த போராட்டம் மாநில தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்கள் வட்டார தலைநகரங்களில் நம்ம போராட்டம் அறிவிச்சிருக்கு. போராட்டம் அறிவித்ததுனால தமிழக அரசு இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டன. முதல்ல வந்து இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை எல்லளவும் குறைவின்றி மாற்றமின்றி கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு வந்து நீங்கள் சொன்னது போன்று இன்னைக்கு வந்து ஆட்சி முடிய போகிற தருவாயிலும் கூட இன்னும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இதே காலகட்டத்தில் பிற 7 மாநிலங்களில் இன்றைக்கி வந்து ராஜஸ்தான் உட்பட, சிக்கிம் உட்பட, மேற்கு வங்காளம் உட்பட 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் எந்த விதமான மாற்றமும் இன்றி கொண்டு வந்துட்டாங்க. இத்தனைக்கும் வந்து தமிழக அரசு ஒரு ஆட்சியிலையும் சரி, பொருளாதார நிலையிலும் சரி, எல்லா நிலைகளிலுமே வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நீங்கள் பொருளாதாரம் எடுத்துக்கிட்டாலும், மனித வளத்தை எடுத்துக்கிட்டாலும், கல்வியில் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் நம்பர் 1 பொசிஷன். போன வாரம் வந்து மத்திய அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஒரு பொருளாதாரத்திலையும் சரி, ஒரு சுகாதாரத்திலையும் சரி, கல்வியிலையும் சரி, எல்லாவற்றிலுமே வந்து முதல்நிலை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழக அரசு. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது சம்மந்தமாக நமக்கு விமர்சனமும் இல்லை. ஏன்னா மத்திய ஒன்றிய அரசாங்கமே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. தமிழக அரசு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 4.5 வருட தாமதத்திற்கு எங்ககிட்ட காசு இல்லை, எங்ககிட்ட வந்து நிதி பற்றாக்குறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சி, இருந்த ஆட்சி கொரோனா காலத்தில் உங்களை விட்டு போனாங்க. அதனால் கொரோனா காலத்தில் வந்து பொருளாதாரம் வந்து சீர்கெட்டிருக்கு, எங்ககிட்ட கொண்டு வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதில் ஒரு நியாயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒன்றிய அரசு இன்றைக்கி என்ன ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கு? பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கி 16%. பொருளாதார வளர்ச்சி என்பது தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி 16% என்று இதே மத்திய அரசு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கு. அது எல்லா சேனல்லையுமே வந்து நீங்கள் வந்து உங்கள் சேனலில் கூட நீங்கள் பேட்டி எடுத்திருக்கீங்க. எல்லா முக்கியமான தொலைக்காட்சிகளிலும் சேனல்களிலும் அது வந்திருக்கிறது. 16% வளர்ச்சி என்று இதே அமைச்சர்கள், நம்முடைய முதல்வர் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு கொடுத்த அஃபிஷியல் ரிப்போர்ட் இது. அப்போ பொருளாதார நிலைமை சரியில்லை என்று சொல்வதையோ, எங்ககிட்ட நிதியே இல்லை, எப்படி வந்து பென்ஷன் கொடுக்க முடியும் என்று சொல்வதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று இல்லை, இது அதிமுக காலத்தில் தானே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது இல்லையா? பழைய ஓய்வு திட்டத்தை கேன்சல் பண்ணி இது புது ஓய்வு திட்டம் ஆரம்பித்தது அதிமுகவுடைய 2003-4 நிதியாண்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை எடுத்துட்டு புதிய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்தவங்க அவங்க தான்.
மத்திய அரசுக்கு முன்னாடியே இவங்க தான் கொண்டு வந்தாங்க அட்வான்ஸாக. அதுக்கப்புறம் திமுக, அதுக்கப்புறம் இந்த 5 வருஷம் திருப்பி ஆட்சி புரிஞ்சது வந்தது, திமுக வந்தது, அதே அதிமுக வந்தது, மாறி மாறி இவர்களே தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் டிமாண்ட் வைக்கிறது ஏன் அப்படின்னா, எல்லா மாநிலங்களிலும் வளர்ந்த மாநிலம், பொருளாதாரத்தை கணக்கில் நீங்கள் கொள்ளாதீங்க. நீங்கள் 16% ஒரு வளர்ச்சியில் இருக்கக்கூடிய 16% என்பது அது எதை காட்டுதுன்னா, ஒரு வளர்ந்த நாடு அமெரிக்கா, ஒரு பின்லாந்து ஒரு வளர்ந்த நாடு, டென்மார்க் ஒரு வளர்ந்த நாடு, அந்த வளர்ந்த நாட்டுக்கு நிகரான பொருளாதார வளர்ச்சி இது. இது நீங்கள் கம்பேரபிளி நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை நீங்கள் ஒப்பிட முடியாது. நீங்கள் பிற நாடுகளை ஒப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. பென்ஷன் கொடுப்பது என்பது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஒன்று. ரெண்டாவது, சிபிஎஸ்ல எங்களுக்கு பிடித்தம் செய்யப்பட்ட தொகைகள் இருக்கின்றன. அந்த 75,000 கோடி எல்ஐசியில் இன்னைக்கு முதலீடு பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். நாம தான் முதல்ல வாயை திறந்தோம். முதல்ல எல்ஐசியில் வந்து முதலீடு செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அது 80,000 கோடி இன்னைக்கு வந்துடுச்சு. எல்ஐசியில் அது பணம் இருக்கு. 80,000 கோடி இருக்கு. அதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு? அப்போ நீங்கள் பணம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய பணத்தையும் நாங்கள் கேட்கவும் இல்லை. எங்களுடைய பண இன்ட்ரெஸ்ட் இருக்குது, முதலீடுகள் இருக்கிறது. எங்களுடைய 80,000 கோடி அங்கே வந்து சேவிங்ஸில் எல்ஐசியில் நீங்கள் தான் பண்ணி வச்சுருக்கீங்க. அதிலே இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இருக்கிறது, என்பிஎஸ் இருக்கிறது, சிபிஎஸ் இருக்கிறது. அது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு இப்போ யூபிஎஸ் என்கின்ற ஒன்றை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே சேனலை நான் சொன்னேன், அது ஒரு பிக் பாக்கெட்னு சொன்னேன். அது ஒரு பிக் பாக்கெட். எப்படி பிக் பாக்கெட்னா எப்படி? அதாவது எங்களிடம் பிடித்த பணத்தை அவர்களே வைத்துக்கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வட்டியை எங்களுக்கு ஓய்வூதியமாக தருகிறோம் என்று மிக மிக ஒரு மோசமான ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான் ஒன்றிய அரசு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய யூபிஎஸ், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டு, ஆனால் அதில் இருக்கிற நாம்ஸ்ல விட்டுட்டு இவங்க புது நாம்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன நாம்ஸ் போட்டிருக்காங்கன்னா, நம்மகிட்ட நான் ஒரு 10 ரூபாய் கொடுப்பேன், நீங்கள் ஒரு 10 ரூபாய் கொடுப்பீங்க, டோட்டலாக 20 ரூபாய். அந்த 20 ரூபாய் நீங்கள் வச்சுக்குவீங்க. யார்? மத்திய அரசு வச்சுக்கிட்டு அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தையில் அவங்க முதலீடு பண்ணுறாங்க. பங்கு சந்தையில், ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி அதில் வரக்கூடிய லாப நட்டம் விகிதம் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு பென்ஷன் நாங்கள் தருவோம், குடும்ப ஓய்வூதியம் தருவோம், நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு உங்களுக்கு ஓய்வூதியம் தருவோம், உங்கள் பிள்ளைகளுக்கு தருவோம் அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. அந்த கதையினுடைய சாராம்சம் என்ன என்று சொன்னால், சிபிஎஸ்ல எங்ககிட்ட பிடிச்ச காசு, அரசு கொடுக்கக்கூடிய காசு கொடுத்து வெளியே அமைச்சிடுறாங்க. 60 வயசு ஆன உடனே இந்தாங்க உங்கள் ஒரு 40 லட்ச ரூபாய் இருக்குது, இந்தாங்க நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் போயிடுறோம். அதை போய் நாங்கள் பேங்க்கில் போடுறோம், அது வட்டி வருது, அதிலிருந்து எங்களுடைய ஓய்வு காலத்தை நாங்கள் கழிக்கின்றோம். இது சிபிஎஸ். ஆனால் யூபிஎஸ் என்பது எங்ககிட்ட காசே கொடுக்க மாட்டாங்க. எல்லா காசையும் அவங்களே வச்சுக்குவாங்க. யார்? அரசே வச்சுக்கிட்டு அவங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அது லாபமா நஷ்டமானு தெரிந்த பின்பு எங்களுக்கு ஓய்வூதியம் தருகிறோம் என்கின்ற ஒரு பொய் வாக்குறுதியை, ஒரு மாயையான வாக்குறுதியை கொடுத்து நம்ப வைக்கிறாங்க. மத்திய அரசு ஊழியர்கள் அதை நம்பலை. அதே ரயில்வே ஊழியர்களாகட்டும், அஞ்சல் துறை ஊழியர்கள், அவங்க யாரும் ஏற்றுக்கவே இல்லை, ஏற்றுக்கல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துவதற்கான நீங்கள் எக்ஸிக்யூட்டிங் ப்ராசஸ் எல்லா விதமான விஷயத்தையும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கெசட்டில் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க, ப்ரொசீடிங் ரெடி பண்ணிட்டாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் கருத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க உங்களுக்கு மத்திய அரசை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏற்றுக்குன்னா ஏற்றுக்கோ, ஏற்றுக்கலாம் போ, கட்டாயப்படுத்தி தலையில் கட்டுறதான் அவங்க வேலையே. இப்போ எடுத்துக்காட்டு, இப்போ இந்த 100 நாள் வேலை அது எப்படி தலையில் கட்டினாங்க? 125 நாள் வேலையை தலையில் கட்டி சட்ட திருத்தம் கொண்டு சட்டம் இன்னைக்கு நேற்று பாஸ் ஆகிடுச்சு. குடியரசுத் தலைவர் அவர்கள் இன்னைக்கு அது கையெழுத்து போட்டாங்க. அப்போ எப்படி நீங்கள் எதிர்கட்சிக்காரங்க நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, எப்படி தலையிலே கட்டுவார்களோ அதே போன்று யூபிஎஸ் என்கின்ற அந்த பென்ஷன் ஸ்கீமை தலையிலே கட்டுவதற்கு மத்திய அரசு தயாராகிவிட்டது. இப்போ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த யூபிஎஸ்ஐ தமிழக அரசு ஊழியர்களுக்கு கொண்டு வரலாம் என்கின்ற திட்டத்தில் தமிழக அரசு இருக்கிறது. இல்லை, அதை தான் கேட்குறேன். இப்போது மத்திய அரசாங்கமும் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமும் எதிரெதிராக இருக்காங்க. ஆமாம். ஏன் இப்போ இவங்க மத்திய அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கை ஆதரிக்கிறாங்க? ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு செலவு மிச்சம்,
செலவு மிச்சம். எதுக்கு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும்? செலவு செய்யக்கூடாது. நிதியை வந்து ஏன் அவங்களுக்கு செலவு பண்ணணும்? நாம தான் ஊதியம் கொடுக்குறோமே அப்படின்ட்டு அது போன்ற கூறுகளை மட்டும் இவங்களை காப்பிடிக்கிறான். அமைச்சர் வந்து ஏற்கனவே நிதியமைச்சர் பேட்டி கொடுக்கின்ற போது ஒரு வார்த்தையை சொன்னார். மத்திய அரசாங்கம் யூபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க, நாங்கள் ஏற்கனவே சிபிஎஸ் அங்கே வச்சுருக்கிறோம், பழைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, மூணுத்தையும் நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு தமிழக பென்ஷன் ஸ்கீம் என்று ஒன்று சொல்கிறோம் அப்படின்னு தான் அந்த குழுவே போட்டிருக்காங்க. ககன்தீப் சிங் ஆரம்பத்தில் போட்டது, இப்போ போட்டது, இப்போ தான் ஒரு வருஷம் தான் ஆகுது. அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டு, பாதி ரிப்போர்ட், இடைக்கால ரிப்போர்ட்டு கொடுத்தாச்சு. அதை யாரும் நாங்கள் ஏற்றுக்கவும் இல்லை. திருப்பி ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதனுடைய நீட்சியாக அதுக்கு தான் அந்த ஏன் அந்த கமிட்டி தேவையில்லைங்கிறது தான் உங்களுடைய கமிட்டியே தேவை கிடையாது. எதுக்கு கமிட்டி? ஏற்கனவே ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இதே தமிழக அரசில் இப்போ நான் ஒரு வாதியார்னு வைங்களேன், 2004க்கு முன்னாடி ஜாயின் பண்ண என்னுடைய தலைமை ஆசிரியர் அவர் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்கார். நான் 2004க்கு பிறகு அப்பாயின்மெண்ட் ஆன ஒரு வாதியார், நான் வந்து நியூ பென்ஷன் ஸ்கீமில் சிபிஎஸ்சில் இருக்கேன். அவர் பென்ஷன் ஸ்கீம் வாங்கிட்டு தானே இருக்காரு, நீங்கள் தானே கொடுத்துட்ருக்கீங்க. அது எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு ஒரு கமிட்டியா? ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு அரசு ஊழியர், ஒரு தாசில்தார், ஒரு கலெக்டர் ஏற்கனவே ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்கின்ற போது நீங்கள் தானே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். எனவே அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு தெரியாதா? அதுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங் ராயப்பேட்டையில் ஏன் வச்சுருக்கீங்க? எதுக்கு நந்தனத்தில் ஒரு பில்டிங் வச்சுருக்கீங்க? பென்ஷன் ஸ்கீமை ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆணையர் இருக்கிறார், அலுவலகம் இருக்கிறது, ஒரு துறை இருக்கிறது. இல்லை, இது ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லையே, போக்குவரத்து கழகமாக இருந்தாலும் எல்லாருமே, அனைவருக்கும் தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஆல்ரெடி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற போது எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் குழு போட்டிருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்னத்துக்கு ஏமாத்துறீங்க எங்களை? உங்களுக்கு தெரியலாம் பரவாயில்லையே, நீங்கள் தான் காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கீங்க. பொதுவாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்லாம் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு என்றைக்குமே ஒரு கருத்து பொதுவாக வெளியில் இருக்கு இல்லையா? ஆமாங்க. தேர்தல் வேலைகள்லேருந்து எல்லாரும் தபால் ஓட்டுகளில் கூட பார்க்க போனீங்கன்னா முதல்ல அவங்க தான் முன்னணியில் வருவாங்க. அப்படிப்பட்ட திமுக அரசாங்கத்தார உங்களோட கருத்தை இன்னும் வலியுறுத்த முடியலையா? அதாவதுங்க, நீங்கள் ஒரு கருத்து, முக்கியமான கருத்து சொன்னீங்க, எலெக்ஷனோட லிங்க் பண்ணுறீங்க. இன்றைக்கி வந்து எஸ்ஐஆர் டியூட்டி பார்க்குறது யார்? ஆசிரியர். எஸ்ஐஆர் டியூட்டி பார்த்து மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் எஸ்ஐஆர் டியூட்டி பார்த்தாச்சு. 97 லட்சம் பேரை தூக்கிட்டோம், 1 கோடி பேர் காலி. அப்போ மார்ஜின் கம்மியாக போகுது. ஓட்டு விகிதம் ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்குமான ஓட்டு விகிதம் குறைவாக போகுது. தபால் ஓட்டினுடைய இம்பார்ட்டன்ட் இப்போ தான் அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க. தபால் ஓட்டு 200 ஓட்டோ 300 ஓட்டோ ஒரு தொகுதியில் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆமாம், இல்ல 10 ஓட்டுல 10 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. ஏன் டி நகர்ல 137 ஓட்டு, ஆமா, இதே டி நகர் தொகுதியில 137 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. எம்பி ஓட்டுலயே சிதம்பரம் வந்து 1000 ஓட்டுல வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. நம்முடைய மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் தபால் ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. இந்த டேட்டாலாம் நீங்க வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு தவறான வழிகாட்டுகிறார்கள். இந்த ஆட்சி வந்து பொருளாதார ரீதியிலும் கல்வி ரீதியிலும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நான் விமர்சனம் பண்ணல, அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் உங்களுடைய தவறான வழிகாட்டுதல் நீங்கள் கடைபிடிக்கிறீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில், இன்றைக்கி ஒரு நிலையற்ற ஒரு அரசியல் சூழ்நிலையில் இருக்கின்றன. உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேச முடியாது. அரசு ஊழியர்களின் ஏகோபித்த ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு தமிழக அரசில் யாருமே ஆட்சிக்கு வர முடியும். இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியர்கள். இன்றைக்கு வந்து நிலையற்ற ஒரு அரசியல் சூழ்நிலை நிலவுகிறது. அரசு நல்லா இருக்கு, அரசியல் சூழ்நிலை வேற மாதிரியே போயிட்டு இருக்கு. அரசு ஊழியர்களை நீங்கள் பகைத்து கொண்டு அவர்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், புது வாக்குறுதி கிடையாது, கொடுத்த வாக்குறுதி தான். தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் ரிப்பீட் பண்றோம். என்ன காரணம் சொல்றாங்க அவங்க நிறைவேற்ற முடியாது? நிதி நிலைமை. பேச்சுவார்த்தையில் நடக்கும்போது என்ன சொல்றாங்க? இந்த நிதி நிலைமை அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. சென்ற ஆட்சியில் எவ்வளவு விட்டுட்டு போனாங்க, அதை நம்ம அவங்க தேர்தலுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும். நிதி நிலைமை என்கின்ற விஷயம் தவறுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா 16% வளர்ச்சின்னு ஒன்றிய அரசாங்கம் ரிப்போர்ட்டே கொடுத்தாச்சு. நீங்க நிதி நிலைமைன்னு சொல்றதுக்கு நம்புறதுக்கு நாங்கள் தயார் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு வளர்ந்த நாட்டுக்கு இணையான ஒரு பொருளாதார வளர்ச்சியில் நீங்கள் இருக்கின்ற போது உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இதே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுங்க. 1983 விடி சந்திரசூட் அவர்கள் ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்க. உச்சநீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. 7 மாநிலங்கள் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பென்ஷனை கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா புதுசாக பண்ண போகிறீங்க, பண்ணிட்டு போங்க. யார் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருகிறார்களோ அவர்கள்தான் நிலையான ஆட்சி அமைக்க முடியும். இல்லை என்று சொன்னால்
ஒரு நிலையற்ற ஒரு ஆட்சி தமிழகத்திலே அமையும். அதற்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அடிநாதமாக இருப்பார்கள். இல்லை, ஒருவேளை இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால ஒருவேளை இது உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற கூட படலாம் இல்லையா? கடைசி நேரத்தில் உங்கள் பேச்சுவார்த்தையோட முடிவில், அதாவது பென்ஷன் ஸ்கீமை நிறைவேற்றினால் ஒரு நிலையான ஆட்சி தமிழகத்தில் அமையும். அவர்களை யாராலும் அசைக்க முடியாது. நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுவேன், லா படிச்சுவேன். நான் வெறும் ஆசிரியர் மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு 30 வருடமாக இந்திய அரசியலை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும், தமிழக அரசு ஊழியர்களுடைய நலன் பெற்ற யாரும் சோடை போனதா வரலாறு கிடையாது. ஏன்னா தமிழக வரலாறு என்பது அறிவு சார்ந்த வரலாறு, முற்போக்கு வரலாறு. எனவே இங்கே இருக்கக்கூடியவர்கள் படித்தவர்கள், அரசு ஊழியர்களாகட்டும், அரசு வேலை செய்பவர்களாகட்டும், எல்லாம் தெளிவானவர்கள், பகுத்தறிவு மிக்கவர்கள். இல்லை, நீங்கள் பொதுவாக ரெண்டு விஷயம்தான். ஒன்று கல்வி அப்படிங்கிறது தான் முதல்ல முக்கியமானது. நீங்கள் சாப்பாட்டை விட கல்வி தான் மிக முக்கியமானது. அந்த ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் மற்றும் இந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர்கள் அரசாங்க அலுவலர்களே. ஆட்சியாளர்கள் மாறினாலும் நடத்தக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து கடநிலை வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர்கள் நடத்துறது அவங்க தான், நாட்டை நடத்த அவங்க தானே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ஏன் உங்க கருத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? மேற்கு வங்கம் எதிர்க்கும் போது இவங்க ஏன் முதல்ல மேற்கு வங்காளம் கொண்டு வந்துட்டாங்க, நம்ம இங்கே கேரளா, ராஜஸ்தான், சிக்கிம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதை விட ஒரு டேஞ்சரஸ் ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்ல போகிறேன் உங்ககிட்ட. டெட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, டெட் எக்ஸாம் பற்றி முதலில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்கள் சேனல் தான். அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். 2 லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்தாங்க. உங்களுடைய சேனல் தான் முதல்ல எடுத்தீங்க. தமிழகத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த டெட்டால் இன்னும் அந்த டெட் எக்ஸாம்லேயே இன்னும் பல்வேறு குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர் பெருமக்களுக்கே பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இப்போ பல பேர் திருப்பி ஆசிரியர் இருக்கிறவங்களே எழுதுறாங்க. அதாவதுங்க, குளிர்கால 52 வயதுக்கு மேல்பட்டவர்கள் 55க்கு மேல இருக்கவும் தேவையில்லை. அதுக்கு கீழே நிறைய பேர் எழுதிட்டு பாராளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் 19ஆம் தேதி முடிஞ்சதுங்க. நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொன்னார்? பேட்டி கொடுக்கும்போது, யாரும் பாதிக்கப்பட மாட்டீங்க, பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறோன்னு சொன்னாரு. விவாதித்தது உண்மை. 13 எம்பிக்கள் பேசியது உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 எம்பிக்கள் பேசினார்கள். மாண்புமிகு வில்சன் அவர்கள் பேசினார்கள், மாண்புமிகு பால் அவர்கள் பேசினார்கள். நாங்கள் வரவேற்கிறோம். சமாஜ்வாதி கட்சி உட்பட பிஜேபியினுடைய எம்பியை 3 பேர் பேசினாங்க. உத்தரப்பிரதேசத்தினுடைய பிஜேபி எம்பி பேசினாங்க, காங்கிரஸ் எம்பி பேசினாங்க. சமாஜ்வாதி கட்சி 19ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு பாராளுமன்றத்தினுடைய வாயிலில் நின்று கோஷம் போட்டார்கள். டெட்டுக்கு நீங்கள் விலக்களித்து நீங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வாங்கன்னு சமாஜ்வாதி கட்சி எம்பிக்கள் கோஷம் போட்டார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய சமாஜ்வாதி கட்சி எம்பிக்கள் கோஷம் போட்டார்கள். ரைட்டு. இல்லை, அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கும் பொழுது இதை எழுதினா என்ன பெரிய தவறு என்ற மாதிரி ஒரு கேள்விகள் வெளியில் பேசப்படுது. அதாவதுங்க, இது லா புக்குங்க. இல்லை, மற்ற துறையை கண்டு கல்விங்கிறது மிக முக்கியமான. இது லா புக். தன்னோட தகுதியை நிரூபித்தா என்ன தவறு? இது லா புக்கு. நான் கேமராவில் க்ளோஸ் அப்லேயே காமிக்கிறேன். இந்தியன் பாலிட்டி, இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய புக்கு, இங்கிலீஷ் வெர்ஷன். இப்போ நீங்கள் கேட்டீங்க, கொண்டு வந்துட்டாங்க, எழுதுனா என்னன்னு கேட்டீங்க. சட்டத்தின்படி அமைக்கப்பெற்ற ஆட்சி தான் இந்திய ஆட்சி. நீங்கள் ஒரு மனுநீதியையோ அல்லது வேறொரு நூலையோ பயன்படுத்தி நீங்கள் ஆட்சியில் செய்ய முடியாது. இந்திய அரசியலமைப்பின் பால் வாக்குறுதி அளித்து நீங்கள் பிரமாணம் எடுத்துக்கொண்டு நீங்கள் எல்லா அமைச்சராக கொண்டிருக்கீங்க, எம்பியாக கொண்டிருக்கீங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்டு, ஆர்டிக்கல் 20. ஆர்டிக்கல் 20 என்ன போட்டிருக்காங்க? இது ஏன் இதை படிக்கிறேன்னு உங்களுக்கு புரியும், நான் விளக்குறேன். எந்த ஒரு சட்டத்தையோ அரசாணையோ முன்தேதிட்டு அமுல்படுத்த முடியாது. நான் சொல்லலை, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதில் பேசிக் லா ஆர்டிக்கல் 14, ஆர்டிக்கல் 20. ஆர்டிக்கல் 20 நான் ஒரே ஒரு மட்டும் படிச்சிடறேன். நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா, no ex post facto law, no person shall be convicted of any offense except for violation of a law in force at the time of the commission. அந்த நிலை இருக்கின்றதுக்கு முன்னாடி என்ன சட்டம் இருக்கிறதோ அதுதான் பொருத்த முடியும். எப்படி பொருத்த முடியாது? எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா,
முன்தேதியிட்டு அமுல்படுத்தக்கூடாது என்று நான் சொல்லலை. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 20 சொல்லுது. அடுத்தது ரெட்ரோஸ்பெக்டிவலி நீங்கள் அமல்படுத்த முடியாது, முன்தேதிட்டு அமல்படுத்த முடியாது. நீங்கள் ஆர்டி ஆக்ட் 2009 எதுக்காக வந்தது? ஆர்டிகல் 21(a) என்ன நீங்கள் திருத்தம் பண்ணீங்க? 6 முதல் 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இலவச கல்வி கொடுக்கறதுக்கு தான் சட்டம் வந்தது. ஆசிரியர்கள் நியமனம் பற்றியோ, அவர்களை வேலை விட்டு தூக்குவது பற்றியோ, அவர்களுக்கு தேர்வு வைப்பது பற்றியோ அதில் ஒரு வரி கூட கிடையாது. இதில் ஆர்டி ஆக்டில் கிடையாது. அதர்வைஸ் 2011 என்சிடி ஒரு நாம்ஸ் போடுறாங்க. அதில் தான் பேசிக் குவாலிஃபிகேஷனை டெட் என்ற வார்த்தை நீங்கள் தான் புகுத்துறீங்க, சட்டத்தில் கிடையாது. சட்டத்தில் அந்த வார்த்தையே கிடையாது. சட்டத்தில் டெட்டுங்கிற வார்த்தையே கிடையாது. நீங்கள் தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் புகுத்துறீங்க. அதை நடைமுறைப்படுத்தினது எப்போ? 2011 நடைமுறைப்படுத்துறீங்க. தமிழகத்தில் எப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் வச்சிங்க? 2012 வச்சிங்க. ஒரு சில மாநிலங்கள் எக்ஸாம் வச்சாங்க, ஒரு சில மாநிலங்கள் எக்ஸாம் வைக்கவே இல்லை. 2017ஆம் ஆண்டு நான் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2017ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் வருது. அந்த சட்ட திருத்தத்தை பேஸ் பண்ணி தான் நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு மாண்புமிகு தீபங்கர் தத்தா சொல்லியிருக்கிறார். அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் சொன்னவர். 1/9/2025 ஜட்ஜ்மெண்ட்டு நான் இங்கே கொண்டாந்து படித்தேன். இதே மேடையில் நான் படித்தேன். என்ன சொல்கிறாரு? 2017 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்ததுங்க பாராளுமன்றத்தில், அதை வைத்து தான் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அமெண்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது? நீங்கள் அதை பேஸ் பண்ணி தானே நீங்கள் கொடுக்கணும். அதில் என்ன இருக்குது? 2010 முதல் 2012 வரை இடைப்பட்ட நேரத்தில் யார் அதாவது நீங்கள் டெட்டு முடிக்கணும் என்கின்ற நிபந்தனையில் பேரில் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க 2010 முதல் 2012 வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசிரியர்கள் மட்டுமே. நிபந்தனைனா என்ன? டெட்டு கூட நிபந்தனை கிடையாது. பாராளுமன்ற சட்டம் சொல்றது அவங்க பிஎட் முடிச்சிருக்க மாட்டாங்க, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் நிபந்தனை, ஐயோ முடிக்காமல் இருக்கீங்களே பிஎட் முடிச்சிடுங்க, டீச்சர் ட்ரைனிங் முடிக்காமல் இருக்கீங்களே முடிச்சிடுங்கன்றது தான் இங்கே சப்ஜெக்ட். நீங்கள் அப்படியே டெட்னே கொடுத்தா அதில் இணைச்சிக்கிங்களேன், நான் தப்பு சொல்லலை. நிபந்தனையின் பேரில் வந்தவங்களுக்கு தானே நீங்கள் பொருத்தணும். ஒவ்வொரு மாநிலத்திலும் நிபந்தனையின் பேரில் எவ்வளோ பேர் இருக்காங்க? தமிழகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 800 பேர் இருக்காங்க. தமிழகத்தினுடைய ஆசிரியர்கள் 800 பேர் தான் நிபந்தனையின் பேரில் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க. அதில் ஒரு 500 பேர் ரிட்டையர்மெண்ட்டாக ஆகிட்டாங்க. வெறும் 300 பேர் தான் இருக்காங்க. அப்போ தமிழகத்தில் வெறும் 300 பேர். அப்போ திரிபுரா, ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், தெலுங்கானா, ஆந்திரா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாநிலத்திலையும் 300 பேர் 400 பேர் தான் இருப்பாங்க. உங்களுக்கு தான் நீங்கள் சட்ட திருத்தம் பண்ணீங்க. அந்த சட்ட திருத்தத்தை நீங்கள் 50 லட்சம் ஆசிரியர்களுக்கு நீங்கள் எப்படி பொருத்த முடியும்? அதுதான் ஆர்டிகல் 20 நான் சொல்கிறேன். ஆர்டிகல் 20க்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பு மற்றும் நீங்கள் பாராளுமன்றத்தில் இயற்றிய சட்ட திருத்தம் 2017 ஆர்டி ஆக்டில் சட்ட திருத்தம் பண்ணீங்களே, அதற்கும் எதிராக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இல்லை, இப்போது அதில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே அந்த 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பள்ளி பாடத்திலிருந்து தான் கேட்குறாங்க. இது எத்தனாம் வகுப்பு பாடத்திலிருந்து கேட்குறாங்க? 1வது முதல் 8வது வரைக்கும். 8வது வரைக்கும் பாடத்திலிருந்து கேட்குறாங்க. அப்போது அதை நடத்தக்கூடிய இவங்க இருக்காங்க இல்லையா, ஆசிரியர்களுக்கு அதெல்லாம் தெரியும் தானே? அதாங்க, அதாவதுங்க ஒரு 8வது ஒரு வாத்தியார் இருக்கார். ஒரு 8வது பையனுக்கு இன்றைக்கி அரையாண்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அரையாண்டு நடக்குது. அந்த அரையாண்டு எழுதக்கூடிய அந்த குழந்தைக்கு பக்கத்திலே ஒரு வாத்தியார் போய் எழுதுவாரா? அரையாண்டு கணிதம் நடக்குது. இன்றைக்கி ஒரு 9வது பையனுக்கு ஒரு கணிதம் நடக்குது, ஒரு 10வது பையனுக்கு கணித எக்ஸாம் நடக்குது. கணிதம் நடத்தக்கூடிய வாத்தியார் போயிட்டு அங்கே எழுத வேண்டிய அவசியம் என்ன? அதே போன்று சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிகல் 14 எல்லாரையும் எடுத்து சொல்லுங்களேன். நீங்களும் எழுதுங்களேன், நீதிபதியும் எழுதுங்களேன், ஏன் கலெக்டர் எழுதுங்களேன், தாசில்தார் எழுதுங்களேன். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 32 பயன்படுத்தி நாங்கள் இன்னைக்கு உங்களுடைய சேனலில் சொல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாரையும் கேட்குறீங்க. ஆனால் இவர்கள் எல்லாரையும் உருவாக்கக்கூடியது ஆசிரியர்கள் தானே. அப்போ நாங்கள் தான் முக்கியம், நீதிபதி முக்கியம் கிடையாதா? நீதிபதிகளாக இருந்தாலும், கலெக்டராக இருந்தாலும், வக்கீலாக இருந்தாலும், போலீஸாக இருந்தாலும் எல்லாமே கல்வி அவர்கள் படித்து தான் உள்ள வராங்க. அவங்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, ஒரு தவறை செய்துவிட்டு அதை சரின்னு நீங்கள் நிர்ணயம் செய்யக்கூடியது இருக்கு இல்லையா, அதை விட ஒரு மோசமான ஒரு ஆர்குமெண்ட்டும் இருக்க முடியாது.
தவறு செய்தது யாரு? என்சிடி, நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். நீங்கள் அபிடபிட் என்ன தாக்கல் பண்ணியிருக்கீங்க? அபிடபிட் என் கையில் இருக்குது. அபிடபிட் நான் பிடிஎஃப் காப்பி வச்சுருக்கேன். என்சிடியினுடைய அபிடபிட்டில் என்ன சொல்கிறீங்க? தவறான அபிடபிட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. 2017 வந்து அமெண்ட்மெண்ட்டில் வந்து என்ன சொன்னாங்க? ஒரு மாநிலத்துக்கு ஒரு 300 பேர். அதை தானே நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இன் சர்வீஸ் டீச்சர் அப்படின்னு போட்டீங்க. இன் சர்வீஸ் டீச்சர் மெட்ரிகுலேஷன், எய்டடு, கவர்மெண்ட்டு, கார்பரேஷனு எல்லாருமே. மெட்ரிகுலேஷன் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தது. இதுதான் நகைச்சுவை. மெட்ரிகுலேஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் இன் சர்வீஸ் டீச்சர் கேட்டகரியில் தான் வர்றாங்க. அப்போ அவங்களும் டெட்டு முடிக்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? சிறுபான்மை பள்ளி தனி கேஸ் இருக்கு. இன் சர்வீஸ் டீச்சர் மைனாரிட்டி, நான் மைனாரிட்டி, அதிலே ஒரு தவறு இருக்கு. இந்த தீர்ப்பு எதுக்காக? நான் மைனாரிட்டி. இந்த கேஸ் போட்டவங்க வந்து ஒரு டீச்சர் ஒருத்தங்க தானே போட்டாங்க, ஆசிரியர் பதவி உயர்வுக்காக போட்டாங்க. இந்த வழக்கே வந்து ப்ரமோஷன் கேஸ் தான். அவ்வளோதானே, ப்ரமோஷனுக்காக தான் போட்டாங்க. நம்ம சென்னையில் வேலை செய்யக்கூடிய அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர் தான் போட்டாங்க. அவங்க பேரில் தான் அவங்களுடைய பேஸ் பண்ணி பெட்டிஷனராக ஜாக்பாட் என்கின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நாங்கள் ஒரு கேஸ் போட்டிருக்கோம். அவங்கள பேஸ் பண்ணி அவங்க தான் ஒன் ஆஃப் த பெட்டிஷனர். ரெஸ்பாண்டன்ட் யார் தெரியுமா? தமிழக அரசு. தமிழக அரசு ஒரு ரெஸ்பாண்டன்ட், மத்திய அரசு ஒரு ரெஸ்பாண்டன்ட். ஆனால் மத்திய அரசனுடைய அமைச்சர், இணையமைச்சர் என்ன சொல்கிறாரு? 19ஆம் தேதி சமாஜ்வாதி எம்பி சொல்லுகின்ற போது அவர் இணையமைச்சர் சொல்கிறாரு, மத்திய கல்வி இணையமைச்சர் சொல்கிறாரு, கோர்ட்டில் இருக்குது இந்த பிரச்சனை, வந்து கோர்ட்டில் இருப்பதால் நாங்கள் தலையிட முடியாது. எங்க தீர்ப்பு வந்தது உங்களுடைய அபிடபிட் பார்த்து தாங்க. தமிழக அரசு என்ன எந்த மாதிரி வாதங்கள் எடுத்து வச்சாங்க உங்கள் சார்பா? அதாவது 2010க்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் சார் பேசினார். அதுவே தவறு தான். 2011க்கு முன்னாடி சொல்லணும். 2011 கூட 2012. ஏன்னா நீங்கள் எக்ஸாம் வச்சது எப்போ? 7வது மாதம் 2012 தான் தமிழகத்தில் டிட் எக்ஸாம் வருது. நீங்கள் 2012 தான் சொல்லியிருக்கணும். சரி, ஏதோ தவறி சொல்லிட்டீங்க, அதை நான் பாராட்டுறேன். ஆனால் நீங்கள் திருத்திக்கிங்க. நீங்கள் 2012க்கு முன்னாடி தான் நீங்கள் சொல்லியிருக்கணும். ரைட்டு. ஏன்னா நீ தமிழகத்தில் டெட் வச்சது 2012 அப்படின்னு வில்சன் சார் பேசினார். பாலு சார் வந்து என்ன பேசினார்? மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் அணுகி எங்களுக்கு, எங்களுடைய ஆசிரியர்களுக்கு 2.25 லட்சம் ஆசிரியர்களுக்கு நீங்கள் விடுவிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் வந்து நீங்கள் அபிடபிட் தாக்கல் பண்ணி எங்களுக்காக வாதிட வேண்டும்னு அவர் சொன்னார். 2 ஸ்டாண்டும் எங்கள் சார்பாக தான் பேசினாங்க. அதை விட இப்போ சமாஜ்வாதி எம்பி, காங்கிரஸ் எம்பி, எங்களை யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆசிரியர் பெருமக்களுக்காக அவங்க கத்துறாங்க, ஆர்குமெண்ட் வச்சாங்க. அப்போல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. கடைசி அன்னைக்கு 19ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு ஓம் பிர்லா அவர்கள் அவைத்தலைவர் சொல்கிறாரு, இணையமைச்சர் சொல்கிறாரு, கேஸ் உச்சநீதிமன்றத்தில் இருப்பதால் தற்காலிகமாக அதை பார்த்துவிட்டு நாங்கள் பார்த்து கொள்ளலாம். 2 வரி நீங்கள் வந்து திருத்தம் பண்ணணுங்க. திருத்தம்னா நாங்கள் வந்து பெரிய கண்டென்ட் திருத்தலாம் கேட்கல. நீங்கள் செய்த முரணான விஷயம், என்சிடி செய்த முரணான, கான்ட்ரடிக்டரியா இருக்கு. எதுக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கையில் வச்சிருக்கேன். 14 என்ன சொல்லு? நேச்சுரல் ஜஸ்டிஸ். வாட் இஸ் மீன் பை நேச்சுரல் ஜஸ்டிஸ்? ஒரு இந்திய குடிமகனுக்கு, ஒரு அரசு ஊழியருக்கு நேச்சுரலாக வழங்கக்கூடிய நீதிகளை சட்டப்படி வழங்க வேண்டும். அப்படி வழங்கவில்லை என்று சொன்னால் அந்த தீர்ப்போ அந்த அரசாணையோ செல்லாது என்று ஆர்டிகல் 14 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நேச்சுரல் ஜஸ்டின்னு சொல்லுது. வாட் இஸ் மீன் பை நேச்சுரல்? நேச்சுரல்னா இயற்கை கிடையாது. இவங்க சொல்ற மீனிங் என்ன? இந்திய அரசியலமைப்பின் சாவர்னிட்டி, இறையாண்மை, சகோதரத்துவம், சமவாய்ப்பு, சமத்துவம், இதுதான் அவங்களுடைய பேசிக் நேச்சுரல். அதை எல்லளவும் சிதறாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான், அப்படிதான் தீர்ப்பு வரணும் அப்படின்னு தான் லாவில் சொல்லி கொடுக்குறாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸில் அதான் சொல்கிறாங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எந்த நேச்சுரல் ஜஸ்டிஸையும் நீங்கள் கடைபிடிக்கலை. முன்தேதிட்டு அமல்படுத்துறதுக்கு ரெடி ஆகிடுறீங்க. முன்தேதிட்டு அமல்படுத்திட்டு இங்கே தமிழகத்தில் ஒரு குரூப் என்ன சொல்லுது? சிறப்பு தேர்வு வைக்கலாம். இன்னத்துக்கு இதில் இவங்ககிட்ட எதிர்க்க முடியாது, இவங்களை எதிர்த்து நம்ம வின் பண்ண முடியாதுன்னு ஒரு செக்டார் என்ன பண்ணுறாங்க? மதிப்பெண் குறையுங்கள் என்று ஒரு செக்டார் தமிழக அரசை நோக்கி கேட்குறாங்க. எங்கள் பேச்சுவார்த்தைக்கு நான் போயிருந்தேன். பேச்சுவார்த்தையில் நானும் பேசினேன். நீங்கள் மதிப்பெண் குறையுங்கள் கேட்டாலும் நீங்கள் ஒத்துக்கிட்டதாக தானே? பாருங்க, ஒரு குரூப்பு
ஒரு குரூப் சிறப்பு டெட்டு வச்சுடுங்கன்னு ஒரு குரூப். எப்படி அப்ப எல்லாமே ஒத்துக்கிட்டதா அர்த்தம். அப்போ ஒரு குரூப் இப்படி போகுது. அப்ப ஆசிரியர்களையே இப்படி நீங்க பேட்ச் பேட்சா பிரிச்சிட்டீங்க. ஆனா நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. அதை எதிர்கொள்வது மிக எளிது. நாங்க என்ன போட்டிருக்கோம், சீராய்வு தான் போட்டிருக்கோம், ரிவ்யூ பெட்டிஷன். இப்ப கடந்த மாதம் நடந்த டெட்லயே பல பேர் எழுதினாங்க இல்லையா, எழுதினாங்க. திருப்பி அடுத்த மாதம் இன்னொரு டெட் வருதா, ஜனவரி மாதம் இன்னொன்னு சொல்றாங்க. அது இப்ப தற்காலிகமாக அது நோட்டிபிகேஷன் தவறாக இருந்ததால் பேச்சுவார்த்தை பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் நிறுத்தப்பட்டது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு அரசு கூப்பிடுகிறது. தமிழக அரசு ஆசிரியர்கள் மைண்ட் அப்படி செட் பண்ணிட்டாங்க. எப்படியாவது நம்ம எழுதினா தான் நம்ம இது பண்ண மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு கொண்டு வர்றாங்க. எனக்கு திறமை இல்லை, நான் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு திறமை இல்லை, ஃபெயில் ஆகிட்டேன். ஏன்னா இவ்வளோ பேருக்கு லா தெரியும், எத்தனை பேருக்கு சட்டம் தெரியும், எத்தனை பேர் சட்டத்தை படிக்க முடியும், எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போக முடியும். ஆனால் நீங்கள் பாராளுமன்றமோ சட்டமன்றமோ இவ்வாறு நீங்கள் மெத்தன போக்கை கடைபிடித்தால் இல்லை, இப்போ மெத்தன போக்கை கடைபிடிக்கலாம். இப்போ இது அத்தனை தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் எழுதணும் அப்படின்ற எல்லாருமே எழுதணும். 55 வயசு கீழே இருக்கக்கூடிய 2.25 லட்சம். இதற்கு முன்பாக நீங்க சொல்லும் போது சிறுபான்மையினர் ஒரு சில கேட்டகரியில சொல்லியிருந்தீங்க இல்லையா, இப்போ எல்லாருமே எல்லாருமே எழுதணும்னு சொல்லியாச்சு. அதாவது சட்டசபைக்கு ஒரு பவர் இருக்குங்க. குடியரசுத் தலைவருக்கு ஆர்டிகல் 111 அவங்க கிட்ட நீங்க சட்டம் இயற்றி ஆர்டிகல் 111 படி உங்களால் கல்வி பொதுப்பட்டியல் இருப்பதால் உங்களால் சட்டம் இயற்ற முடியும். ஏன்னா கல்வி என்பது பொதுப்பட்டியல். நீங்க சட்டம் இயற்றி நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஆர்டிகல் 111 பிரகாரம் அவங்க கிட்ட மசோதா நீங்க வாங்கிட்டு வாங்களேன், மசோதா தாக்கல் பண்ணி அனுப்புங்க. அவங்க கையெழுத்து போடணும், நாங்கள் போராட்டம் பண்றோம். 1 லட்சம் பேர் நாங்கள் கேஸ் போடுறோம். தமிழகத்திலிருந்து 1 லட்சம் பேர் கேஸ் போடுறோம். 50 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேர் கேஸ் போட மாட்டாங்களா? ஆர்டிகல் 32 பயன்படுத்தி இன்னைக்கு 1 லட்சம் கேஸ் ஃபைல் ஆக போகுது. இப்படி போயிருந்தீங்கன்னா கோர்ட்டு தாங்காது. சட்டப்படி தான் அணுக போறோம், சட்டத்தை தான் நாங்கள் நம்புறோம். அதாவது மனதளவில் ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாங்க. ஆமாம், அதாவது நீங்க ஒரு தவறு பண்ணிட்டீங்க. அதாவது முரணான இந்திய நீதித்துறை வரலாற்றில் இல்லாத ஒரு முரணை நீங்க பண்ணிட்டீங்க. முரணை பண்ணதுக்கு காரணம் என்சிடி. நீங்க என்ன பண்ணீங்க, அப்படி தப்பா தாக்கல் பண்ணிட்டீங்க. 2017 சட்ட திருத்தத்தை தப்பா நீங்க இன்டர்பிரேட் பண்ணியாச்சு. பதவி உயர்வுக்கும் பணியில் நீடிப்பதற்கும் போட்டு ஒரே குழம்பிட்டீங்க. எது பதவி உயர்வு, எது பணியில் நீடிப்பது என்கின்ற ஒரு குழப்பத்தின் காரணமாக நீங்கள் ஒரு தவறு செய்துட்டீங்க. மத்திய அரசினுடைய என்சிடி தவறை செய்துவிட்டு அந்த தவறுக்கு நாங்களாம் உடன்பட்டு போகணுமா? எங்களுடைய குழந்தைகள் 10ஆம் வகுப்பு குழந்தைகள் என்ன ஆகிறது? குழந்தைங்களுடைய தேர்வுங்க இன்னும் 1 மாதத்தில் நாங்கள் தேர்வு வைக்க வேண்டும், குழந்தைகளை உருவாக்க வேண்டும். இப்போ இந்த நேரத்தில் நீங்க ஒரு போராட்டம் பண்ணீங்கன்னா ஒரு அதிருப்தி உண்டாகாதா? இந்த நேரத்தில் என்ன, இப்போ அரையாண்டு தேர்வு முடிஞ்சு அடுத்து முழு ஆண்டு தேர்வுக்கு போராட்டம் பண்ணுவதற்கு எங்களுக்கு விருப்பம்லாம் கிடையாதுங்க. எங்களை தள்ளுறீங்க, எங்களை நிர்பந்திக்கிறீங்க. நீங்க நிர்பந்திக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் வேலை நிறுத்த போராட்டத்துக்கு செல்கின்றோம். இல்லை என்றால் எங்களுக்கு என்னத்துக்கு எங்களுடைய அஜெண்டாவில் அது கிடையாது. பாடம் நடத்தணும், நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரணும் தான் எங்களுடைய அஜெண்டா. நீங்கள் ஏன் எங்களை பிடிச்சி புஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க? நீங்கள் வெவ்வேறு விஷயங்களில் காண்பிக்கின்ற அரசியல் சித்தி விளையாட்டுகளை அரசு ஊழியர்கிட்ட நீங்கள் காண்பிச்சிங்க அப்படின்னா தமிழக அரசோ ஒன்றிய அரசோ ஒரு நிலையற்ற தன்மையை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா சிவிக்ஸ் குடிமையில் நாங்கள் தான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். 10வது பையனுக்கு போயிட்டு ஆர்டிகல் 21 இப்படி இருக்குது தம்பி, ஆர்டிகல் 20 இப்படி இருக்குது தம்பி, ஆர்டிகல் 14 இப்படி இருக்குது தம்பின்னு சொன்னால் அந்த குழந்தை என்னை ஏற்றுக்கொள்வானா? ஏன் சார் உங்களுக்கே முரணான ஒரு தீர்ப்பு பெற்றிருக்கிறீர்கள், அதே போய் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனிசரிசம், அதாவது இந்திய அரசியல் அமைப்பிற்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையை நீங்கள் குழி தோண்டி புதைக்காதீர்கள். தயவு செய்து இந்திய அரசியலமைப்பை நீங்கள் காப்பாற்றுங்கள், இந்திய அரசியலமைப்பை கடைபிடியுங்கள். அதை நீங்கள் சிதைத்தால் நீங்கள் ஒரு நிலையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியாது. டெட்டிலிருந்து உடனடியாக விலக்களியுங்கள். பழைய பென்ஷன் ஸ்கீமை தமிழக அரசு மிக விரைவில் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த 2 விஷயத்திற்கும் நீங்கள் தீர்வு கண்டால் நிலையான ஆட்சி அமைப்பதற்கு தோளோடு தோள் நாங்கள் நிற்போம். இதுதான் வரலாறு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.